ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பற்றி நான் சொல்கிறேன். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நான் வந்து ஒரு ரோட் சைடில் ஒரு ஆளை பார்த்தேன். ஓகேங்களா? அவர் டெய்லி என்ன பண்ணுவாருன்னா, வர்ற எல்லாருக்குமே, அவங்க கடைக்கு வர எல்லாருக்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸு எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 100 ஆரஞ்சை உரித்து ஜூஸ் போடுவார். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய பேருக்கு ஜூஸ் போட்டு தராரு. அவங்க காசு தராங்க, அதை வந்து பாக்ஸில் போட்டுக்கிறார். அண்ட் ஈவினிங் என்ன ஆகுதுன்னா, அந்த கடையோட முதலாளி வந்து இந்த ஒட்டுமொத்த காசு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு ஃபுல் டே அந்த ஆரஞ்சு உரிச்சாங்களே, அவருக்கு வந்து அந்த டோட்டல் மணிலேருந்து ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் காசு எடுத்து கொடுத்துட்றாங்க. இதில் ஃபுல் ப்ராஃபிட்டும் அந்த கடை ஓனருக்கு போயிடுதா? அந்த ஃபுல் ப்ராஃபிட்டில் சர்டன் அமௌண்ட் மட்டும்தான் அந்த உழைச்சவருக்கு போதா? அதுக்கு என்ன காரணம்? அந்த ஃபுல் காசு இவருக்கு தரலாம்ல. ஏன்னா அந்த ஃபுல் டே உழைச்சது இவர் தான், அந்த ஆரஞ்சை உரிச்சது இவர் தான். பட் இவருக்கு கம்மி காசு கொடுத்துட்டு இவரு மற்ற காசு எடுத்துக்கிறாருல. அதுக்கு என்ன ரீசன்? ஒரே ஒரு ரீசன், அந்த கடையோட ஓனர் அவர்ல. எஸ், அந்த கடையோட ஓனர் சொல்லலாம், இல்லை அந்த கடை எங்கே இருக்கோ அந்த லேண்டோட ஓனர் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, அவர்கிட்ட கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல்னா அந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கான மூலதனம் சொல்லுவாங்களே, அந்த கேபிட்டல் மட்டும் இவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த கேபிட்டல் வழியாக வர எல்லா லாபமும் அவருக்கு தான் அப்படின்றது ஒரு லா. எதோட லா? கேபிட்டலிஸ்ட் லா. ஸோ கேபிட்டலிசத்தில் வந்து யார் கேபிட்டல் போட்டாங்களோ அவங்களுக்கு அதிகமான காசும், யார் வெறும் லேபர் மட்டும் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சர்டன் அமௌண்ட் மட்டும்தான் சம்பளமாக தருவாங்க. இதில் லேபருக்கு மட்டும் சம்பளம் வாங்கினார்ல, வேஜ் வாங்கினார்ல, அவருக்கு அந்த காசு வந்து பத்துமான்னு கேட்டால் பத்தாதுல்ல, கண்டிப்பாக பத்தாது. அப்போ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த காசு கொடுத்தாங்கன்னா ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக வீட்டுக்கு இது பத்தாது. அப்போ அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒய்ஃப் வேறு வழி இல்லை, வீட்டில் காசு பத்தலை, அவங்க வேலைக்கு போவாங்களா? இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்து பிளேட் வாஷ் பண்ண போவாங்க, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு போவாங்க, இல்லைனா வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ண போவாங்களா? அப்போ லாஜிக் என்ன? உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு உமன் வந்து இந்த வேலை செய்கிறாங்களே, இந்த வேலை செய்யறதுக்கான காரணம் அவங்களுக்கு வேற எந்த ஸ்கில்லும் கிடையாது, அவங்களுக்கு வந்து திறமை கிடையாது அப்படி கிடையாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு சேர வேண்டிய ஃபுல் அமௌண்ட், ஃபுல் சேலரியும் அவங்களுக்கு கிடைக்கல. என்ன காரணம்? அவர் வெறும் லேபர் மட்டும் போட்டதுனால, வெறும் தினக்கூலி மட்டும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த ஃபேமிலிக்கு பத்தாதனால தான் நீங்கள் பார்க்குறவங்க வீட்டில் வேலை செய்கிற, க்ளீன் பண்ணுற, வாஷ் பண்ணுற வர்றவங்களுக்கான மெயின் ரீசனே இதுதான். ஸோ இந்தியன்ஸோட நீங்கள் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 90% ஆட்கள் ஒர்க் பண்ண போகிறாங்களே, அவங்ககிட்ட இருக்கிறது வெறும் என்னது? லேபர் மட்டும்தான். அப்போது அவங்க என்ன உழைக்கிறாங்களோ அதுக்கு மட்டும்தான் காசு கிடைக்குமே தவிர ஒட்டுமொத்த ஃபேமிலி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆனால் காசு தர மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கிறதுனால, அதாவது அந்த கடை ஓனர் நீ, அந்த கடை லேண்டு உனக்கு எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதுனால, ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கிறதுனால உனக்கு தேவையான சம்பளம் அதுவும் எடுத்துக்கிறீங்க, ஃபேமிலிக்கு தேவையான சேஃப்டி, வீட்டை பார்த்துக்கிறதுக்கான, வாஷ் பண்ணுறதுக்கான, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் வைக்கிறதுக்கான காசு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கான காசு, பென்ஷன் காசு, ரிட்டைர்மெண்ட் காசு, எல்லா காசுமே உனக்கு அதில் வந்துடுது. இப்போ இந்த சினாரியோல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஹாப்பி ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்தியாவில் 90% ஒர்க் பண்ணுறாங்களே, அவங்களோட மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா கேபிட்டல் பேஸ் பண்ணி கிடையாது, லேபர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது அவன் ஃபுல் டே உழைச்சாலும் அவனுக்கு சேர வேண்டிய, அதாவது அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு சேர வேண்டிய எஜுகேஷன் காசு, ஃபுட்டுக்கு, ஹெல்த்துக்கு, பென்ஷனுக்கு, சோஷியல் செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்குமே இந்த காசு வந்து அந்த லேபரில் கிடைக்காது. ஏன்னா அவன் ஒருத்தர் உழைச்சதுக்கு மட்டும் தான் காசு கொடுத்தாலும் தவிர மிச்சம் அந்த பேக்கப்புக்கு காசு தரல. அப்போ இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்றது அந்த டேட்டா பார்க்குறத விட எம்ப்ளாய் ஆனாங்களே அவங்களோட லைஃப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அதாவது அவங்க கிடைக்கிற சம்பளம் இருக்குல்ல, அந்த சம்பளம் வந்து அவங்க த்ரூ அவுட் தி லைஃப், த்ரூ அவுட் தி ஃபேமிலி 360 சொல்லுவாங்களே, எல்லாத்துக்குமே பயன்படுதா அப்படின்றது செக் பண்ணணும். ஸோ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, உங்கள் சரௌண்டிங்ஸில் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை சாப்பாடு செய்கிறதுக்கோ பிளேட் வாஷ் பண்ணுறதுக்கு வராங்கன்னா அவங்க வந்து டேலண்ட் இல்லாதவங்க கிடையாது, படிக்காதவங்க கிடையாது, அவங்க ஃபேமிலிக்கு சேர வேண்டிய டோட்டல் சேலரி வரல, டெஃபிசிட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த சேலரியை இன்னொருத்தவங்க கேபிட்டல் வச்சிருக்கின்ற பேரில் அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை, சர்ப்ளஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் அவங்க சேர வேண்டியது, அதை கேட்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு திரும்பி என்ன பண்ணுறாங்க, அந்த முதலாளி வீட்லேயே அகைன் வேலைக்கு போயிட்டு பிளேட் வாஷ் பண்ணுறது, ஃபுட்டு ரெடி பண்ணி தர்றது, வீட்டை க்ளீன் பண்ணுறதுன்ற மற்ற அமௌண்ட்டுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த லேபர் வந்து ஃபுல் டே ஒர்க் பண்ணி அவங்களோட லேபரில் நம்ம என்ன பண்ணியாச்சு, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியாச்சு. கூட எக்ஸ்ட்ரா அவங்க ஒய்ஃபோட லேபரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து கேபிட்டலிசத்துக்குள்ளே இருக்கிற இன்சைட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது வந்து எல்லா கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வருது. அதாவது ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு லேபர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஹெல்த்துக்கு செலவு பண்ண காசு இல்லை, அடுத்த எஜுகேஷன் அவங்க பசங்களுக்கு செலவு பண்ண காசு கிடையாது, அப்புறம் வந்து அடிபட்டுருச்சுன்னா செலவு பண்ண காசு கிடையாது, பென்ஷனுக்கு காசு இல்லை. அப்போ இவ்வளோ சேலரி காசு வந்து டெஃபிசிட்டாக இருக்குது, வேறு வழி இல்லை, முதலாளிகள் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணலாம், ஸ்கீம் ஆரம்பிக்கலாம். ஆயுஷ்மான் பாரத்ல ஸ்கீம் ஆரம்பிப்போம். அந்த ஸ்கீம் வழி என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சொல்கிறாங்க உங்க எல்லாருக்குமே ஹெல்த் வந்து ஃப்ரீ, உங்கள் எல்லாருக்குமே ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், பென்ஷன் தரோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ன்ற பேரில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் கிடைக்காதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தருது. ஸோ இந்தியாவில் 90% ஆஃப் தி பாப்புலேஷன் ஏர்ன்ஸ் லைவ்லிஹுட், அவங்களோட வாழ்வாதாரம் எதை பேஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்கன்னா த்ரூ இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். மீனிங் புரிஞ்சுல, ஃபார்முலா கிடையாது. ஃபார்மல் மீன்ஸ் நடத்தும், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டு, பென்ஷன் உண்டா, ஹெல்த் பெனிஃபிட் உண்டா, அது எல்லாமே உண்டு. அப்போ அந்த ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டுகள் இல்லாதனால
அவங்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காது. அப்போ இந்தியாவுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது இந்தியாவில் எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, லேபர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க, அது அதிகமாக இருக்க செக் பண்ணி பார்த்தா 2017 2022 வச்சுக்கலாம், லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் அதிகமாக இருக்குது. 52% 58% அதிகமாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம் இந்தியாவில் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கா? அப்படின்னு அர்த்தம் இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கா? நிறைய பேர் எக்கனாமிக்குள்ளே ஒர்க் பண்ண வைக்கிறாங்களா? ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்து நம்ம ஹாப்பி ஆகக்கூடாது. நார்மலாக பார்க்குறவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். நம்ம இந்தியாவில் உருவாகிற எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அவங்க மோஸ்ட்லி லேபரை மட்டும்தான் தராங்க. இப்போ லேபரை கொடுத்து சம்பாதிக்கிறதுனால மோஸ்ட்லி அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடைக்காது. அப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சரியாக இருக்காது. ஸோ கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட லைஃப் ஸ்டைலை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு சென்டர் பேஜோட ஆர்டிகல். மேலே போட்டிருக்கல, இந்தியாஸ் சப் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் இட்ஸ் லேபர் பவர், 90% ஆஃப் தி இந்தியாஸ் பாப்புலேஷன் ஒர்க்கிங் அண்ட் earns its livelihood through informal employment. ஸோ வருஷம் இந்தியாவோட ஜிடிபி growth ரேட் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களே, அதை பார்க்காதீங்க. அதை விட மக்களோட அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்றதை செக் பண்ணுங்க. அதாவது வருஷம் ஜிடிபி இம்ப்ரூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கான்றதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகளோட ஹெட்டிங் படிங்களா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆஸ் தி பிளாங்க் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஆக்சுவலாக இந்த ஹெட்டிங் பார்க்கும்போதும் இந்த எஸ்ஏ பார்க்கும்போது டஃபாக இருக்க மாதிரி தெரியும், பட் ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறேன், இதை சொல்கிறதுனால பேக்வர்டாக யோசிக்க வேண்டாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு வில்லேஜுக்கு போனீங்கன்னா அங்கே குக்கிங் வேலை இருக்குல்ல, சாப்பாடு செய்கிற வேலை ஒரு வீட்டில். அந்த சாப்பாடு செய்கிற வேலை மோஸ்ட்லி யார் பண்ணுவா? கேர்ள் பண்ணுவாங்களா? கேர்ள்ஸ் சொல்லலாம், உமன் வச்சுக்கலாமா? அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு எந்த அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க? எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக கேஸ்னு சொல்ல முடியாதுல்ல. வழக்கமாக என்ன பண்ணலாம், அந்த புகை வரும்ல, அந்த புகை வர அடுப்பு யூஸ் பண்ணுவாங்களே, அதாவது ட்ரெடிஷ்னல் எனர்ஜி பயன்படுத்துவாங்களா? அதாவது வந்து விறகு வெட்டி அதை ஹீட் பண்ணி அதில் வரதை யூஸ் பண்ணுவாங்களா? அது என்னது ட்ரெடிஷ்னல் எனர்ஜி சொல்லலாமா? அதாவது அதில் என்ன வரும்? ஸ்மோக் வெளியே வருமா? அப்போ அந்த புகை யாருக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும்? அந்த பெண்ணோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுமா? அதை இன்ஹேல் பண்ணும்போது டிசீஸ் வருமா? ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அந்த ட்ரெடிஷ்னலே பயன்படுத்தலாம், அந்த நார்மல் அடுப்பை பயன்படுத்தினா புகை அதிகமாக குளோபல் என்ன ஆகும்? வார்ம் ஆகுமா? கிளைமேட் சேஞ்ச் உருவாகுமா? லாஜிக் புரியுதா? கண்டிப்பாக சொல்லுங்களேன். இந்த மாதிரி இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து க்ளீன் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, அதாவது ரெனியூவல் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறோம்ல, அது மட்டும்தான் சோர்ஸ் கிடையாது. அதை தவிர்த்துட்டு மாடர்ன் டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும் அப்படின்ற எஜுகேஷனை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு கேர்ளுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்காது, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸும் வருது. கூடவே எல்லா வில்லேஜ்லேயும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? வழக்கமான ட்ரெடிஷ்னல் அடுப்பை பயன்படுத்துறது ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் எனர்ஜியை பயன்படுத்துவாங்களா குக்கிங்க்கு? இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன உருவாகுது? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா, அதாவது இந்த உலகத்தை வந்து குளோபல் வார்மிங்லேருந்து என்ன பண்ணுறோம்? ஸ்டாப் பண்ணுறோமோ. என்ன பாயிண்ட்னா, ஒரு கேர்ளுக்கு நீங்கள் கல்வி தரும்போது அது அவங்கள மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல, ஒட்டுமொத்த குளோபலையும் இம்ப்ரூவ் பண்ணுது. என்விரான்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றத லிங்க் பண்ணுறாங்க. அப்போது ரெனியூவல் எனர்ஜி இருக்குல்ல, அதாவது க்ளீன் எனர்ஜி மீனிங் புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி எனர்ஜி டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குல்ல. அப்போ இது யாருக்கு அதிகமாக தரணும்னா உமனுக்கு அதிகமாக தரணும். பட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, இந்த எனர்ஜி செக்டாரில் ஒர்க் பண்ணுறதுல மெஜாரிட்டி மேல் தான். ஜஸ்ட் ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா 22% தான் பெண்கள் இந்த செக்டரை சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. அண்ட் இந்த செக்டரில் இருக்கிற சில முக்கியமான போஸ்ட், டெக்னிக்கல் போஸ்ட்டில் ஜஸ்ட் 10% மட்டும் தான் பெண்கள் இருக்காங்க. ஸோ இந்த உலகத்தை காப்பாற்றணும்னா, என்விரான்மெண்ட்டை சேஃப்டியாக பார்த்துக்கணும்னா முதல் கண்டிஷன் எனர்ஜி செக்டாரில் உங்களோட ரோலை அதிகமாக்குங்க. ஏன்னா ஒரு வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜியை வந்து கன்சியூம் பண்ணுறது, யூஸ் பண்ணுறது யாராக இருப்பாங்க? உமன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த எனர்ஜி செக்டார் பற்றியான எஜுகேஷன் அவங்களுக்கு தான் அதிகமாக போய் சேரணும். அவங்க டேரெக்டாக அந்த எனர்ஜியை பயன்படுத்தினால, ட்ரெடிஷ்னல் எனர்ஜி பயன்படுத்தினால அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்கும்போது இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் நிறைய உருவாகும். அதோட ரிசல்ட் வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா வீட்லேயுமே இம்பேக்ட் ஆகும். அதாவது குக்கிங், ஹீட்டிங், லைட்னிங் அப்படின்ற எல்லா வீட்டில் நடக்கிற எல்லா ப்ராக்டிஸும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹவுஸ் ஹோல்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட் இது வந்து சூப்பராக மாறிடும். இப்போ அந்த சென்ட்ரல் லைன் படிங்களேன், தோ உமன் ஹாவ் எ கீ ரோல் இன் எனர்ஜி அசஸ், ப்ரொடக்ஷன், கன்சப்ஷன், தே ஃபேஸ் பேரியர்ஸ் லிமிட்டிங் தேர் பார்ட்டிசிபேஷன் இன் தி எனர்ஜி செக்டார். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேஜ் போயிடலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் இந்த நியூஸ் பார்த்தீங்களா? மோடி அனௌன்சஸ் ₹100 கட் இன் எல்பிஜி ரீஃபில் ப்ரைஸ். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிலிண்டரோட விலை எவ்வளோ அதிகமாச்சு? 1100 ரூபாவா? எஸ். ஸோ விலை அதிகமானதுனால உங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் அந்த காசை கட் பண்ணாங்களா? ஒரு 200 கட் பண்ணாங்களா? ஸோ ஒரு சிலிண்டர் வாங்கினீங்கன்னா அந்த 1100 ரூபாயில் ஒரு 200 கட்ட தேவையா? இப்போ உமன்ஸ் டே வந்துச்சுல, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஸோ அதை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 100 ரூபாவை கட் பண்ணியிருக்காங்க. மோடி ஆன் ஃப்ரைடே அனௌன்ஸ் தி ரிடக்ஷன் இன் தி டொமஸ்டிக் எல்பிஜி ப்ரைஸ் பை 100. ஸோ இந்த எல்பிஜி கேஸ் சிலிண்டர்னாலே உங்களுக்கு எந்த ஸ்கீம் ஞாபகம் வரணும்? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமோட மோஸ்ட் ஃபேவரட் எதுனா ஸ்கீம்ஸ், அதாவது யோஜனா. எல்லா வருஷமும் யோஜனாவில் ஏதாவது ஒரு ஸ்கீம் பற்றி கேட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா, அது வந்து ஒரு ஸ்கீம் வச்சுக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதோட ஸ்டேட்மெண்ட் தருவாங்களே, ஏ பி சின்னு.
மோஸ்ட்லி ஒரு 3 ஆங்கிளில் ஸ்டேட்மெண்ட் தரலாம். ஃபஸ்ட்டு, இந்த ஸ்கீமோட மெயின் பர்பஸ் என்ன? ரெண்டாவது, இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆள் யார்? இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சின்னு போட்டிருப்பாங்க பேப்பரில், அவங்கள பார்த்துக்கணும். மூணாவது முக்கியமானது, இந்த ஸ்கீமோட மோஸ்ட் யூனிக் ஃபீச்சர்னா இதை ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த 3 படித்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், உன்னத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உன்னத் பாரத் அபியான். அடுத்து உதயன்னு ஒரு ஸ்கீம், கரெக்டா? அடுத்து ராஷ்ட்ரிய கரிமா அபியானா, எஸ், இது ஒரு ஸ்கீம். அடுத்து ஸ்டாண்டப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் இருக்கா? எஸ், ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம். அப்புறம் வந்து மிஷன் இந்திரா தனுஷ். இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் இந்த ஸ்கீம் எக்ஸாம் வந்திருக்கு. ஒரு வருஷத்தில் உதய் வந்திருக்கு, ஒரு வருஷத்தில் வந்து உன்னத் பாரத் அப்படின்னு வந்திருக்கு, ஒரு வருஷத்தில் வந்து ராஷ்ட்ரிய கரிமா அபியான், இன்னொரு இயரில் ஸ்டாண்டப் இந்தியா, அப்புறம் வந்து மிஷன் இந்தியா. இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எது வந்துருக்குன்னா இந்த ஒரு ஸ்கீமோட யூனிக் ஃபீச்சர் என்ன, யூனிக்காக, அதாவது இதில் இல்லாத ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் எடுக்காங்க. இன்னொரு பேப்பரில் வந்து இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பேப்பரில் ஒரு யோஜனை பார்த்துட்டிங்கனாலே ஃபஸ்ட் பாயிண்ட், இதோட மெயின் பர்பஸ் என்ன, யூனிக் பாயிண்ட் என்ன, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சியார், இந்த 3 பாயிண்ட் தெளிவாக படிச்சு ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது. ஸோ எல்லா ஸ்கீமோட இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சதுக்கப்புறம் அப்புறம் எக்ஸ்ட்ரா படிங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஸ்கீம் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லா அகாடமியோட மெயின் எய்ம் என்ன இருக்குன்னா, நான் 4 பாயிண்ட் தரேன்னா நான் 8 பாயிண்ட் தரேன். அப்போ நீங்கள் என்ன பேசுவீங்க, இவன் கம்மியாக தரான், இவன் அதிகமாக தரான், அப்படி தான் கரெக்ட் நினைப்பீங்க. ஸோ போட்டிக்காக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தருவாங்க. பட் நம்ம எக்ஸாமுக்கு இது முக்கியம் நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட் எல்லா ஸ்கீம்லையும் தெரியுமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் ஒரு 4th பாயிண்ட் பார்க்க தவிர ஒரு ஸ்கீம் எடுத்தால் அதை த்ரூ அவுட் தி ஒரு ஃபஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்காது. ஒரு 6 பாயிண்டில் படிக்க வேணாம். 3 பாயிண்ட் மினிமம் படித்து முடிச்சுட்டு எல்லா முக்கியமான ஸ்கீம்ஸ் படித்து முடிச்சுட்டு அப்புறம் டைம் இருந்தால் 6th பாயிண்ட்லாம் படிங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனா இருக்கா? இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் தேவையில்ல, அதோட டேக்லைன் என்ன? ஸ்வச் இந்தன் தானே, ஸ்வச் இந்தன் வரும் ப்ளஸ் பேட்டார் ஜீவன். ஹிந்தி நம்மளும் புரியாது, பட் இங்கிலீஷில் தெரியும். க்ளீன் ஃபியூவலா? எஸ், க்ளீன் ஃபியூவல் பெட்டர் லைஃபா? எஸ். ஸோ க்ளீன் ஃபியூவல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், பெட்டராக இருக்குமா? எஸ். நெக்ஸ்ட், எந்த மினிஸ்ட்ரி? பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியா? இது உங்களுக்கு தெரியும். அதோட மெயின் எய்ம் என்ன? யாரெல்லாம் பிலோ பவர்ட்டி லைனில் இருக்காங்களோ, அதாவது வறுமையில் இருக்காங்களோ, அந்த ஹவுஸ் ஹோல்டு என்ன தரணும்? எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் தரணுமா? எஸ். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1200 ரூபாய் ஃபினான்ஷியல் சப்போர்ட் தருவாங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு யாராக இருந்தால் பிபிஎல், அதாவது யாரெல்லாம் வறுமையாக இருக்காங்க கொடுத்தாங்க, பிளான் பண்ணாங்க. அது அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லா எஸ்சி பீப்புளுக்கும் ப்ளஸ் எல்லா எஸ்டி பீப்புளுக்கும் ப்ளஸ் மோஸ்ட் பேக்வேர்டு கேஸ்ட், இவங்க எல்லாருக்குமே தர மாதிரி மாற்றிட்டாங்களா? ஸோ வாட் இஸ் தி மெயின் கோல்? வழக்கமான இருக்கிற குக்கிங் ஃபியூலை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளீன் குக்கிங் ஃபியூலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? அதுக்காக காசு கொடுத்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்களா? எஸ். இன்ஸ்டாலேஷன் சொன்ன உடனே இன்னொரு நியூஸும் நீங்கள் இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு, அதையும் சொல்லிடுறேன். உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் சோலார் சிஸ்டமை நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா 1 கிலோவாட்லேருந்து 3 கிலோவாட் இதுக்குள்ளே நீங்கள் அந்த சோலார் ரூஃபை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு ஃபுல் காசு யார் கொடுத்துட்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருதா? இது இனிஷியலாக இருந்தது, இப்போ மாற்றிட்டாங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதில் 60% காசு மட்டும் கவர்மெண்ட் போட்டுரும், மிச்சம் 40% காசு நீங்கள் போடணும். இந்த ஸ்கீம் பேர் என்ன? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், பிஎம் சூர்யா கர் மஃப்டா. எஸ். பிஜ்லி யோஜனாவா? எஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்கள் வீடு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த சோலார் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. எவ்வளோ இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, எவ்வளோ கெப்பாசிட்டி போட போகிறீங்கன்னா 1 கிலோவாட் அளவுக்கு இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா அது காஸ்ட் வந்து இப்போதைக்கு 50,000 ஆகும். இந்த 50,000த்தில் 60% இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் யார் கொடுத்துருவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். அதாவது 30,000 கவர்மெண்ட் கொடுத்துரும், மிச்சம் 20,000 நீங்கள் போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப் டு 3 கிலோவாட் வரைக்கும் இந்த 60% சப்சிடி உண்டு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா பவரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு கிடையாது, அதாவது சப்சிடி கிடையாது. ஸோ கவர்மெண்ட் 30,000 கொடுத்துருச்சுன்னா மிச்சம் 20,000 நீங்கள் தேவைப்படும்ல, நீங்கள் என்ன பண்ணலாம்? பேங்க்கு போய்ட்டு லோன் வாங்கலாம். ஸோ லோனுக்கு அந்த பேங்க் தர்றதுக்கு உங்ககிட்ட எந்த பத்திரம் கேட்க மாட்டாங்க, அதாவது கொலேட்ரல் ஃப்ரீ, நீங்கள் எந்த பத்திரம் தராமலே கடன் வாங்கிக்கலாம். வட்டி ஓரளவுக்கு 6.5% இருக்கும். ஸோ இதுதான் அந்த நியூஸ். பேஜ் நம்பர் 8 நியூஸில் பாருங்கள். நியூஸில் லாஸ்ட்டில் இருக்குல்ல, தி சென்டர் ட்வீக்ஸ் பிஎம் சோலார் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஸ்கீம். அடுத்து பேஜ் நம்பர் 3 வாங்க. 3ல் வந்து இந்த ஒரு நியூஸ் இருக்குல்ல, பேக்டு பை பிரம்மோஸ் நேவி பேஸ் ஆன் மினிகாய் ஐலாண்ட் டு ஆக்ட் ஆஸ் எ கேட் கீப்பர் இன் அரேபியன் சி. ஸோ இதான் இந்தியாவா? இந்த பக்கம் என்ன இருக்குது? அந்தமான் நிக்கோபார். இந்த பக்கம் லட்சத்தீப் இருக்கா? அந்தமானில் ஆல்ரெடி நம்மளோட நேவல் படை இருக்குது, கப்பல் படை இருக்குது. இப்போ லட்சத்தீப்பில் இங்கே உங்களுக்கு தெரியும்ல மினிகாய், இங்கே வந்து அகைன் ஒரு கப்பல் படையை இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஐஎன்எஸ் ஜட்டாயு. ஸோ அரேபியன் சீல வார்ஷிப், இந்தியாவோட ஒரு வார்ஷிப் ஐஎன்எஸ் ஜட்டாயுனா இருக்குது, இன்ஸ்டால் இருக்குது. ஸோ அந்த வார்ஷிப் பேரும் ஐஎன்எஸ் ஜட்டாயு. அங்கே இன்ஸ்டால் பண்ணுறாங்களே, அங்கே ஒரு நேவி பேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, அந்த பேஸ் இடத்துக்கு பேரும் ஐஎன்எஸ் ஜட்டாயு. இந்த நியூஸ் வந்து இப்போ ஏன் முக்கியம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், மினிகாய் கீழே அப்படியே போனால் என்ன இருக்கும்? மால்டீவ்ஸ் இருக்குமா? எல்லாருக்குமே தெரியும்.
இந்த மால்டீவ்ஸ் பக்கத்தில் யார் வந்திருக்கா? சைனாவோட கப்பற்படை வந்திருக்குல்ல, நாம இருக்கா? சைனாவோட ஷிப்பு வந்து மால்டீவ்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருக்கா? அப்போ அதை கவுண்டர் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணோம்ல. ஸோ மினிக்கால நிற்க வச்சாச்சு. ஸோ ஒருவேளை இந்த இடம் என்ன இடம், இப்போ இந்தியா பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி இருக்குல்ல. எஸ், இங்கே அந்தமானில் வந்து ஒரு நேவல் பேஸ் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? ஐஎன்எஸ் பாஸ் தானே. எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க, பட் ஓரளவுக்கு யோசிக்கலாம். அந்தமான் நிக்கோபார்லேயும் நேவல் பேஸ் இருக்குது. அண்ட் அகெயின் வெஸ்டர்ன் சைடு அரேபியன் சைட்லேயும் ஒரு நேவல் பேஸ் இந்தியா உருவாக்கிடுச்சு. ஐஎன்எஸ் பாஸ், ஐஎன்எஸ் ஜட்டாயு.